அடுத்த சாய் விசித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் மருத்துவர் கமலா செல்வராஜ். சிறந்த பெண் மருத்துவருக்கான விருது உட்பட மருத்துவத்துறையிலே ஏராளமான விருதுகளை வாங்கி குவித்திருக்கின்ற சாதனையாளர் தான் மருத்துவர் கமலா செல்வராஜ். செயற்கை முறையிலே கருத்தரிக்க முடியும் என்ற நம்பிக்கையை தமிழ்நாட்டிலே உள்ள பல தாய்மார்களுக்கு விதைத்த பெருமை இவருக்கே உரித்தார். தமிழ் சினிமா உலகின் மூவேந்தர்களில் ஒருவராக இருந்த ஜெமினிநேசனுடைய மகளான கமலா செல்வராஜ் தன்னுடைய தந்தையான ஜெமினிநேசனுடைய நினைவுகளை பற்றியும் இந்த மருத்துவத்துறையிலே தான் பெற்ற அனுபவங்களை பற்றியும் இந்த நேர்காணலிலே பல தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra, Social Talk. உங்கள் அப்பா ஜெமினிநேசன் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் நினைவுக்கு வர்ற விஷயம்? அப்பா வந்து எங்களை டெய்லி பீச்சுக்கு கூட்டின்னு போவாங்க. அண்ட் எங்கள் அம்மாவுக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. எங்கள் கீழே இருக்கிற பச்சை ஃபோர்ட் வண்டியில். ஆஸ் அன் ஆக்டர் உங்கள் அப்பாவை how will you rate? We used to admire him because he was terrifically handsome and people used to run. எப்போதும் காலம்பரம் இருந்தால் அங்கே வெளியில் நிறைய லேடி கும்பல் இருக்கும். அப்பா நடித்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது? கணவனே கண்கெடுது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கொடூரமான மூஞ்சியோட he came and rang the bell. சாவித்திரியோட நெருக்கமாக பழகி இருக்கீங்களா நீங்கள்? நிறைய பழகியிருக்கோம். காஷ்மீர் ஷூட்டிங் போது நாங்களும் போனோம். ஏன் மருத்துவம் படிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? சரி, அப்பா யூஸ் டு டெல் சின்ன குழந்தையிலேருந்து லேடிஸ்க்கு வந்து இந்த மருத்துவம் தான் உங்களுக்கு ஒரு காதல் கணவனை பெற்று தந்தது. I was in casualty when my husband was doing night duty. I was also doing எப்போ அவரோட டியூட்டின்னு பார்த்து என் ஷிஃப்ட்டை எப்போதும் மாற்றிப்பேன் அவர் டைத்துக்கு. ஐ திங்க் we were caught. இங்கே சும்மா பீச் பக்கம் அப்படி காரில் போயிட்டு வந்து நிறுத்தினோடனே எங்கள் அம்மா யாரோ சொல்லிட்டா. ஆரம்ப காலத்தில் நெருடல்கள் இருந்தது உங்களுக்கு இல்லையா? I walked on the road, went by bus. என்ன நான் ரோடை நடந்ததே கிடையாது, காரில் தான் போவேன். செயற்கை முறையில் கருத்தரித்தல் முதல் முறையாக தமிழ்நாட்டில் அறிமுகம் பண்ணது நீங்கள் தான். எனக்கு சம்திங் மை டாடி வில் சே யூ மஸ்ட் ரீச் த அன்ரீச்சபிள் ஸ்டார்ஸ். ஸோ எனக்கு எதாவது புதுமையாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டெஸ்டி வாஸ் போர்ன் இன் மெல்பர்ன். செயற்கை முறையில் கருத்திருக்கின்ற இந்த ஆராய்ச்சியை தொடங்கிறதுக்கு முன்னால் உங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துதான்? முதல் முறையாக இந்த செயற்கை முறையில் குழந்தை பிறந்த போது எப்படி இருந்தது? டாப் ஆஃப் த வேர்ல்டு. அப்படியே எங்கள் அப்பா வாஸ் வெரி ப்ரௌட். நான் பேபியை பார்க்கவே முடியல, கண்ணு ஃபுல்லாக தண்ணி பெஞ்சிட்டே இருந்தது. இந்த சாதனையை முதலாக நீங்கள் நிகழ்த்திய போது உங்கள் ஹஸ்பண்ட் ரியாக்ஷன் அப்படியே இருக்குங்களா? ஹி வாஸ் வெரி ஹாப்பி, வெரி ப்ரௌடு. இந்த துறையில் நீங்கள் சந்தித்த சவால்கள் அப்படின்னா எதை சொல்லணும்? டு சேனா ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேபி பண்ணுறதுக்கே 40 வருடங்களுக்கு முன்னால் இருந்த நிலைமை வேறு. இப்போ வந்து பொதுவாக வந்து ஆண்களுக்கான ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு, என்வாயர்மெண்ட்டு, ஃபுட் ஹேபிட்ஸு, லூஸ் இன்ட்ரெஸ்ட் இன் செக்ஸு, அதே ஸ்பெர்ம் அளவு ரொம்ப குறைச்சலாக இருக்குது. இன்னும் வந்து one person is working on one place, இன்னொருத்தர் இன்னொரு இடத்துல இருக்காங்க. for them to meet at the right time is not available, time is not available. அதே சமயம் நிறைய பேர் கொஞ்ச நாள் இருந்துட்டு குழந்தை இல்லைனாலே டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆண்களுக்கு இப்படி பாதிப்பு இருக்கிற மாதிரி பெண்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பு இருக்குது? பெண்களுக்கு மாதவிடாய் வராமல் போகலாம். கருமுட்டை மாதத்தில் ஒரு நாள் தான் வரும். அது யூஸ்வலி 14 நாள் பிஃபோர் மென்சஸ் வரும். அந்த டே மிஸ் பண்ணி தாறுமாறாக வந்தால் தினம் வென்ட் டு ஹேவ் செக்ஸு. குழந்தை பிறக்கலன்ற வருத்தம் இருக்குல்ல, இது பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்கா ஆண்கள்கிட்ட இருக்கா? பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஜென்ரலி த வேர்ல்ட் பிலீவ்ஸ் இப்போ மேன் கேன் ஹேவ் செக்ஸ்னால் இஸ் ஃபர்டைல்னு அர்த்தம்னு.
இயற்கை முறையில் அவங்க வந்து குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கு என்ன மாதிரியான என்வாயர்மெண்ட் ரொம்ப முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஷுட் பி ட்ரபிள் ஷூட்டிங் இல்லாமல் ஹனிமூன் கப்பல் மாதிரி இருக்கணும். வை டு தே சென்ட் ஃபார் ஹனிமூன்? இப்போ நீங்கள் துவக்கி வச்சாலும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தெருக்கள்லேயும் 2 ஃபெர்டிலிட்டி சென்டர். இது ஒரு ஆரோக்கியமான போக்கா? இது சரியான முறையில் வந்து சிகிச்சை பண்ணலைன்னா என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இதில் வர வாய்ப்பு இருக்குது? நிறைய இருக்குது. மேலுக்கு ட்ரீட் பண்ணலன்னா ஹில் பிகம் டோட்டலி ஸ்டெராய்டு. லேடிக்கு தப்பாக ட்ரீட் பண்ணினா டியூப் அஃபெக்ட் ஆகிடும். ஓ, மருத்துவம் அப்படின்றது ஒரு நோபல் சர்வீஸ். ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் அப்படி நடக்குதா? நான் நினைக்கவே இல்லை, நிச்சயமாக இல்லை. என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக மருத்துவமனைகள் வந்து விளம்பரமே பண்ணக்கூடாது. ஆனால் இன்னைக்கு பக்கமாக மருத்துவமனைகளை பற்றியும் மருத்துவரை பற்றியும் விளம்பரம் வருது. அது ரொம்ப தப்பு. த கவர்மெண்ட் ஷுட் கண்டெம் நோ தட் டாக்டர் ஷுட் நாட் அட்வர்டைஸ். பொதுவாக வந்து தம்பதிகளுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை இருக்கணும் அப்படின்ற ஆசை ரொம்ப நாளாக இருக்குது. முன்னெல்லாம் வருவாங்க, பையன் வேணும். நான் சொல்லி நாங்கள் 4 பேர் பொண்ணு எங்கள் அப்பாவுக்கு. நாங்கள் 4 பேர் 4 பேர் டாப்பில் இருக்கோம். கரெக்ட். உங்களுடைய இந்த அச்சீவ்மெண்ட்டை உங்கள் அப்பா எப்படி பார்த்தார்? He was very proud, I think. He was very happy that we are doing well. I could look. என்ன அவரால் நல்லா பார்த்துக்க முடியுது. தமிழ் சினிமாவிலே மூவேந்தர்களாக இருந்தவர்கள் எம்ஜிஆர், சிவாஜி, உங்கள் அப்பாவான ஜெமினி. மற்ற 2 வேந்தர்களை சந்திச்சிருக்கீங்களா? சிவாஜியை நான் பார்த்துருக்கேன் நேரத்தில். அவர் வந்து குழந்தைன்னு கூடுவார். அண்ட் எம்ஜிஆர் I met him when my daddy got shot. That time I went and met him. ஓ, அப்படியா? எம்ஜிஆர். உங்கள் அப்பாவால் ஒரு சினிமா உலகத்தில் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்தவர் கமல்ஹாசன். லைக் பிரதர் அண்ட் சிஸ்டர் தான். எனி டைம் ஐ see him, if I want to see him, I can just walk in. உங்கள் அப்பாவோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் கலைஞர். அதே மாதிரி உங்களுடைய பயணத்திலும் பார்த்தீங்கன்னா முக்கியமான விழாக்கள் எல்லாம் வந்து கலைஞர் பங்கேற்றிருக்காரு. ஐயோ, அப்பா பொண்ணு மாதிரி தான். என் பொண்ணு தான் சொல்கிறார் இவர். உங்கள் அப்பாவுடன் இணைந்து பல படங்களில் நடித்தவங்க ஜெயலலிதா. சசிகலாவோட சிஸ்டர், ஷி டெலிவரி ஹியர். அப்போ ஜெயலலிதா இங்கே வந்தா. அப்பாவுடைய கதாநாயகங்களில் யார் பொருத்தமான ஜோடி அப்பாவுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் கல்லூரியில் படித்த காலகட்டத்தில் அங்கே இருக்க எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பிரபலமான நடிகருடைய மகள் அப்படின்னு நல்லா தெரியும். அங்கே தூரத்துலேருந்து பார்த்து இப்படி சொல்லுவாங்க. பெண்கள் வந்து கருத்திருக்க முடியாமல் போகிறதுக்கு இந்த மது பழக்கமும் ஒரு காரணமாக? 100% நீங்கள் கண்ட இடத்துல பண்ணிங்க இன்ஃபெக்ஷன், எந்த விதமான இன்ஃபெக்ஷன் வரலாம். நீங்கள் அபார்ஷனாக பண்ணிங்கன்னா கரியனை குழாய் பிளாக் ஆகலாம். இன்ஃபெக்ஷன் யூட்ரஸில் வரலாம், யூட்ரஸ் வீக் ஆகலாம். ஸோ மெனி வேஸ். இந்த குழந்தை இல்லைன்னு உங்கள்கிட்ட வர்றவங்களுக்கு முதல்ல நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? ஐ ஜஸ்ட் ஹவ் டு செக் அபார்ஷன் பண்ணாங்களா ஏதானு முன்னாடின்னு கேட்பேன். கரியனை குழாய் இன்ஃபெக்ஷன் சரியாக கிளியராக பண்ணலைன்னா கரியனை குழாய் பாதிக்கப்படும். ஓ, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வந்து பெண்களால் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதுன்றது உண்மையா? ஆமாம்.